நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெஜிடபிள் குருமா. எவ்வளவு ஈஸியா நம்ம செய்ய போறதுங்கிறது இப்ப பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2, 50 கிராம்ஸ் பச்சை பட்டாணி, பீன்ஸ் 50 கிராம்ஸ், கேரட் 50 கிராம்ஸ், உருளைக்கிழங்கு 50 கிராம்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதளவு கொஞ்சமா. தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு, பட்டை, ஒரு ஏலக்காய் இல்லைன்னா 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அரைக்க தேவையான அந்த குருமாக்கு என்னென்ன தேவைங்கிறது சோம்பு கொஞ்சம், பொட்டு கடலை கொஞ்சம், தேங்காய், பச்சை மிளகாய், பட்டை இந்த லெவல்ல எடுத்துட்டு இது வந்து தேவையா அரைக்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிக்சியில போட்டு அரைக்கணும். நான் வந்து என்ன தேங்காய் வந்து குறைவா தான் சேர்த்திருக்கேன், ரொம்பவெல்லாம் சேர்த்துல. தேங்காய் ரொம்ப சேர்த்த வேண்டாம், குறைவா சேர்த்துனாவே போதும். ஆயில் ஊத்த போறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறோம். பிரியாணி லீஃப் மட்டும் எப்பவுமே நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. போட்டோம் அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் போட போறோம். ஆனியன் நல்லா ப்ரௌனா ஃப்ரை ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும், கலர் வந்து நல்லா வரும். நான் வந்து என்னன்னா தக்காளி வந்து இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு நான் சேர்த்துறதுனாலும் நம்ம சேர்த்தலாம். ஆனியன் வந்து பொடி பொடியா கட் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி நார்மலா இது பண்ணாவே போதும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆயில் வந்து நல்லா இதாயிட்டே இருக்கும். ஆயில்லயே ஃப்ரை ஆகணும், அப்பதான் குருமா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா வந்து பச்சை வாசம் அடிக்கும். ஒரு மாதிரி குருமா டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி பூண்டு வாசம், இஞ்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பச்சை பட்டாணி போடுறோம். எல்லா காயும் ஒன்னா நம்ம போட்டுக்கலாம். இது வந்து என்னன்னா நான் வந்து குருமா வந்து வெள்ளை கலர் வர மாதிரி தான் நான் செய்யறேன். ஏன்னா மஞ்சத்தூள் போடாம செய்யறேன். மஞ்சத்தூள் போடாம இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, இடியாப்பம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸ் வந்து வெஜிடபிள் வந்து குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சால்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த குருமாக்கு வந்து நான் 4 காய்க்கு தான், பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா இது காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிறது ஊற்றிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெந்துருச்சு. வெஜிடபிள் வந்து பாதி பாயில் இருந்தாவே போதும். ஏன்னா குருமா ஊற்றி திருப்பியும் வேக வைப்போம். அப்போ வந்து என்னன்னா ஃபுல்லாக குக் ஆயிரும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிறது எடுத்து ஊற்றுவோம்.
நான் வந்து மஞ்சத்தூள் எதுவுமே போடாம ஒயிட் கலர் குருமா தான் செஞ்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு ஊத்திட்டோம். தண்ணி ஆட் பண்ணணும். சால்ட் கொஞ்சமா தான் நம்ம போட்டுக்கிறோம். இப்ப குருமா முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடணும். குருமா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் குருமா ஈஸியா சிம்பிளா பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.